ஒரு காலத்தில் பச்சை மரங்களும் பறவைகளின் கீச்சும் நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் சந்தோஷபுரம். அங்கே எல்லோரும் அன்பாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் லட்சுமி என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள். அவள் அழகானவள், புத்திசாலி. ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது, பேராசை. லட்சுமி எப்போதும் எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பாள். ஒரு நாள் அவள் வீட்டின் முன்பு ஒரு வயதான பாட்டி வந்து நின்றார். அந்த பாட்டி மிகவும் சோர்வாக இருந்தார். மகளே, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார். லட்சுமி மனதில் நினைத்தாள், இந்த பாட்டிக்கு தண்ணீர் கொடுத்தால் என்ன லாபம்? ஆனால் கிராம மக்கள் பார்த்து கொண்டிருந்ததால் அவள் தண்ணீர் கொடுத்தாள். பாட்டி சிரித்து கொண்டு சொன்னார், நீ என்னை உதவினாய். நான் ஒரு சாதாரண பாட்டி அல்ல, நான் ஒரு மந்திர சக்தி கொண்டவள். உனக்கு ஒரு வரம் தருகிறேன். லட்சுமியின் கண்கள் பிரகாசித்தன. எனக்கு தங்கம் வேண்டும், நிறைய தங்கம் என்றாள். பாட்டி அமைதியாக சிரித்தார். சரி, நாளை காலை நீ விழிக்கும்போது உன் விருப்பம் நிறைவேறும். அடுத்த நாள் காலை லட்சுமி எழுந்தவுடன் ஆச்சரியப்பட்டாள். அவள் வீடு முழுவதும் தங்கமாக மாறியிருந்தது. நாற்காலி, மேசை, பாத்திரம் எல்லாம் தங்கம். அவள் மகிழ்ச்சியில் குதித்தாள். இனி நான் இந்த கிராமத்தில் மிகப்பெரிய பணக்காரி. ஆனால் சிறிது நேரத்தில் அவளுக்கு பசி வந்தது. அவள் சாப்பாடு எடுக்க முயன்றாள். ஆனால் அவள் கையை வைத்தவுடன் உணவும் தங்கமாக மாறிவிட்டது. அவள் தண்ணீர் குடிக்க முயன்றாள். தண்ணீரும் தங்கமாக மாறிவிட்டது. லட்சுமி பயந்து போனாள். இது என்ன ஆச்சு? அவள் அழ ஆரம்பித்தாள். அப்போது அந்த மந்திரபாட்டி மீண்டும் தோன்றினார். லட்சுமி, பேராசை நல்லதல்ல. நீ தங்கம் மட்டும் கேட்டாய். ஆனாலும் வாழ்க்கையில் அன்பு, உணவு, மகிழ்ச்சி முக்கியம். லட்சுமி தலை குனிந்தாள். எனக்கு புரிந்தது பாட்டி. எனக்கு தங்கம் வேண்டாம். நான் சாதாரண வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். பாட்டி சொன்னார், சரி, உன் மனம் மாறியதால் நான் உன்னை மன்னிக்கிறேன். அவள் கை அசைத்தவுடன் எல்லாம் பழையபடி மாறிவிட்டது. லட்சுமி அந்த நாள் முதல் பேராசையை விட்டுவிட்டு நல்ல மனசுடன் வாழ ஆரம்பித்தாள். அவள் எப்போதும் ஏழைகளுக்கு உதவினாள், உணவை பகிர்ந்தாள். அந்த கிராமம் மீண்டும் சந்தோஷமாக இருந்தது. கதையின் நெறி: பேராசை நம்மை சிக்கலில் ஆழ்த்தும். திருப்தி தான் உண்மையான செல்வம். அன்பும் பகிர்வும் தான் வாழ்க்கையின் பெரிய பொக்கிஷம்.